வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம எதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம், அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சிரிக்கும் இதழில் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங்கை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாட்டுக்கு எடுத்துகிறோம். ரெடி, 3, 2, 1. இந்த பாட்டு வந்து ஒரு 11 மினிட்ஸ் இருக்குது. இங்கேருந்து சாங் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாங் மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். ரெடி, 3, 2, 1, கோ. சிரிக்கும் இதழில் விழுகிறேன் முதலில், விழிக்கும் பொழுதே உணர்கிறேன் உனையே. சிரிக்கும் இதழில் விழுகிறேன் முதலில், விழிக்கும் பொழுதே உணர்கிறேன் உனையே. நான் காணும் வேளையில் வந்தாடும் பூங்காற்றே, நீ வந்தாரே வாசம் எங்கும் வீசுமே. நான் கேட்கும் பாடலில் உன் வார்த்தை என்றாகும் ஹாலோசினேஷன், அதை வச்சு ஒரு ஐடியா. நான் காற்று கேட்கிறேன், நீ எங்கே என் மூச்சில் நிற்கிறாய் என்னென்றே. நீ ஒற்றை பார்வையில் என்னை கொன்றாயே, பெண்ணை கொண்ட நீயே. லிரிக்ஸ் செம்மையாக இருக்கு. தேடினேன், நீ எங்கே என் எதிரில் நிற்கிறாய் என்னென்றே. நான் தீண்ட நினைக்கையில் தப்பிச் சென்றாய், உன்னோடு என் தேடல் மீறுதே. சிரிக்கும் இதழில் விழுகிறேன் முதலில், விழிக்கும் பொழுதே உணர்கிறேன் சூப்பர். உனையே. நான் காணும் வேளையில் வந்தாடும் பூங்காற்றே, நீ வந்தாரே வாசம் எங்கும் வீசுமே. நான் கேட்கும் பாடலில் உன் வார்த்தை என்றாகும் அன்றே காதில் வந்து கூசுவே. பின்னாடி பீட் சூப்பராக இருக்கு. பீட் ட்ராப். விளையாடும் குழந்தை போல அலைப்பாயும் உந்தன் நெஞ்சம் தடுமாறி போகும் என்னை வாழச் செய்யாதா. அழகே உன் மேலே பட்டு அலைமோதும் காற்றும் கூட மெதுவாக எந்தன் மேலே வீசக்கூடாதா. அருகில் ஆடிய பெண்மயிலே, தொலைவில் பாடிய பூங்குயிலே. ஓ என் காதல் மலர், ஓ தூவிச் சென்றாயே. சிரிக்கும் இதழில் விழுகிறேன் முதலில், விழிக்கும் பொழுதே உணர்கிறேன் உனையே. நான் காணும் வேளையில் வந்தாடும் பூங்காற்றே, நீ வந்தாரே வாசம் எங்கும் வீசுமே. நான் கேட்கும் பாடலில் உன் வார்த்தை என்றாகும் நன்றே காதில் வந்து கூசுவே. பின்னாடி அந்த டப்லா மாதிரி வர்றது நல்லா இருக்கு. மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்பம் சாங் ஃபீலே தரல. பகல் நேரம் நானும் இங்கே உனக்காக காத்திருந்தேன். மழையாக நீயும் வந்து தூவக்கூடாதா. இரவாக செம்ம லைனு. நிலவாக நீயும் வந்து விளக்காக மேலே நின்று பார்க்கக்கூடாதா. மொழிகள்
இந்த போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாட்டு. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு பாட்டில் என்னன்னா ஒரு ஹாலுசினேஷனில் தான் அவர் லவ் பண்ணியிருக்கா. பட் அது லவ் வந்து ஹாலுசினேஷன் லவ் பண்ணால் லவ் தான், அது ஒரு மேஜிக்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கான்செப்ட் வைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃபுல் வீடியோ 11 மினிட்ஸ்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 9 மினிட்ஸ் ஒரு சாங் தான் கேட்டோம். இந்த 5 மினிட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அது ஒவ்வொரு பீட்டாக இருக்கட்டும் சரி, மியூசிக்காக இருக்கட்டும் சரி, லிரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பாட்டிலே சொல்லியிருப்போம், அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லேயே நமக்கு மெயினான ஒரு ப்ளஸ்னா அது கனெக்ஷன் இருக்கும். இந்த இதுலேயும் ஒரு லைனில் இருக்கும், நான் உனக்காக காத்துக்கிட்டிருக்கேன், நீ ஒரு மலைத்தூர்லாம் வந்தா என்ன அப்படின்ற லைன்லாம் சூப்பராக இருந்ததுல. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ரசிச்சு அதான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சது. அண்ட் மெயினாக ஒரு இது என்னன்னா இதோட மியூசிக் டைரக்டர் வந்து கோகுல்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஒரு கேஸ்டிங் மியூசிக் கோகுல். எஸ், நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். நம்ம இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேசினதுலாம் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் போட்டு விட்டுருக்கோம். நம்ம ஃபேனான் சினிமா 2.1 சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு ஒரு நம்மளை வந்து ஒரு 3 பேர், இப்போ கோகுல் ஒருத்தர், அதுக்கப்புறம் ரிக்ஸி வெப்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பா ஹரிஹரன், இவங்க 3 பேர். பா ஹரிஹரன் தான் லிரிசிஸ்ட், இவங்க 2 பேரும் மியூசிக். இவங்க 2 பேரும் அனுப்பிச்சு அவங்க சாங்ஸை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தரோட சாங் அது. அண்டு ரிக்ஸி வெப் அப்படின்ற ஒரு ஆல்பம் நான் உங்களுக்கு அவரோட ஸ்பாட்டிஃபை லிங்க் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவரோட ஒவ்வொரு பாட்டும் செம்மையாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இத்தனை நாள் அவரை மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. நான் அவருக்கே சொல்லுங்க, தேங்க்ஸ் பிரதர், நீங்கள் நல்லவேளை நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்கள் பாட்டெலாம் கேட்க முடிஞ்சுன்னு இருந்துச்சு. அவங்க கூட சேர்த்து அவர் கூட சேர்த்து அக்ஷயன்ற ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. புவின்ற ஒரு சாங்கு, அப்படின்ற ஒரு சாங். 2 சாங்குமே செம்மையான ஒரு சாங். அது எனக்கு மெயினாக அதில் பிடிச்சதுன்னா தூசின்ற ஒரு சாங். அந்த சாங் அவங்க மியூசிக்காக இருக்கட்டும் சரி, லிரிக்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த மியூசிக்கல் மியூசிக் அரேஞ்ச் பண்ண விதமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அவர் வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது மூலமா எனக்கு ஒரு 2-3 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தெரிஞ்சிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறப்ப நமக்கே தெரியாத ஒரு 3-4 ஒரு வெல் டேலண்டட், சூப்பர் டேலண்டடான ஒரு 3-4 பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவரோட நான் இந்த பாட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் ரிக்ஸி வெப் அவரோட ஸ்பாட்டிஃபையோட இது நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது பா ஹரிஹரன், அது வந்து லிரிசிஸ்ட்டு, அவர் எழுதின எல்லாமே ஒரு ஸ்பாட்டிஃபை லிங்க் இருக்குது, நான் அதுவும் கீழே தரேன். எல்லாருமே மறக்காமல் கேட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 3 பேரும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க பிரதர், கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னாங்க. எனக்கு வந்து இவர் கோகுல் அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு பீட்ஸ் ஒவ்வொரு பீட், EDM பீட், பின்னாடி ஒரு ட்ராப்பாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் இதுவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்பம் சாங்கே இதுவே ஒரு சூப்பர் தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இவர் பா ஹரிஹரன் அவர் பாட்டு நான் ஸ்பாட்டிஃபை கேள்விப்படுங்க. அண்ட் ரிக்ஸி வெப்பன் அக்ஷய் அவங்க 2 பேரோட அவங்க பாட்டு நான் தெரியும், கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து நான் ஓகே, நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி போட்டப்ப நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்து நம்ம கொடுத்துருக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவரை பற்றி நம்ம ஸ்டோரியிலே போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருப்பேன். பிகாஸ் அவங்க பாட்டு வந்து ஏன் இவ்வளோ அவங்க வெளியே தெரியலன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் அக்ஷயன்றவங்க சிங்கர் போல அவங்க டீமில் இருக்காங்க. அவங்க புவின்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஒன் சைடில் அவர் சொல்கிறது, அது அவங்க பாடின விதமாக இருக்கட்டும் சரி, லிரிக்ஸாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு பாட்டு, அது 2 லவர்ஸ்குள்ளே பாடுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தூசின்ற ஒரு சாங் எனக்கு அது தந்த ஃபீலே வேறு. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது என்ன ஃபீல் தந்துச்சுன்னா, நம்ம ராவணனில் வந்து அந்த பாட்டு பேர் வந்து டக்குன்னு ஆக முடியுது. ஐயோ, பாட்டு பேரே மறந்து போச்சு, ஒரு நிமிஷம். உசிரே போகுது, நான் டக்குன்னு மறந்து போச்சு. அந்த உசிரே போகுதுன்ற நமக்கு ஒரு வைப் தரணும். அதே வைப் தான் இருந்துச்சு அந்த தூசின்ற ஒரு பாட்டு. நீங்கள் எல்லாருமே மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அதான் நம்மளோடது. அண்டு தேங்க்ஸ் அவங்க 3 பேத்துக்கும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணதுக்கு. அண்டு நீங்கள் எல்லாருமே அவங்களோட பாட்டை பிடிக்கிறதுனா டிஸ்கிரிப்ஷன் தரேன். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பை.